வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மீடியா வாட்சிங். நான் உங்க கோமதி தேசிங். நேத்து ஃபுல்லாவே என்ன விஷயம் நடந்துச்சு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்டர்டெயின்மென்ட், இன்ஃபோடெயின்மென்ட், சினிமா மத்த எல்லா விஷயங்களும் இருந்தாலும், இத மட்டுமே மீடியா வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. மக்களுமே என்ன கேட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா, விஜய் அவர்கள பார்க்கறதுக்கு எதுக்கு மக்கள் வரணும்? எதுக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் வந்துட்டு இங்க வரணும்? அவர் தானே ஃபர்ஸ்ட் அங்க போணும். இவரால தானே பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பல விதமா பேசிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும், நம்ம நேத்து வந்துட்டு ஒரு எக்ஸ் போலீஸ் ஆஃபீசர் ராஜேந்திரன் ராஜா அவர்கள்ட்ட பேசும்பொழுது, அவர் வந்து சில பல டீட்டெயில்ஸ்லாம் குடுத்தாரு. என்ன அப்டின்னா, விஜய் அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடியே நீதிமன்றத்திலயும், காவல்துறையிட்டயுமே வந்துட்டு ஒரு வேண்டுகோள் வச்சிருந்தாரு. நான் வந்துட்டு கரூர் போணும் அப்டின்னா, எனக்கு வந்து சில பாதுகாப்புலாம் வேணும். அதெல்லாம் நீங்க பண்ணி குடுத்தீங்க அப்டின்னா, நான் போயிட்டு வரதுக்கு கொஞ்சம் கரெக்ட்டா கன்வீனியன்ட்டா இருக்கும். ஏன்னா, இவ்ளோ பெரிய இஷ்யூ நடந்திருக்குன்றபோது, என்னால அங்க மத்த விஷயங்கள் நடந்துறக்கூடாது அப்டின்றதுல நான் ரொம்ப தெளிவா இருக்கேன் அப்டின்ற மாரி பல விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் தவிர்த்து தான் இப்போ நேத்து வந்துட்டு அந்த இன்சிடென்ட் நடந்துச்சு. அங்க 37 குடும்பத்தினர்களுக்கு 50 ரூம்ஸ் கிட்ட அலோகேட் பண்ணி அவங்க எல்லாமே போயிட்டு வரது இந்த மாதிரியான வேலைகள்லாம் நடந்திருக்கு. என்னதான் இருந்தாலும் அவரு இவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருந்தாலும், மக்களுடைய கேள்வி என்னவா இருக்கு அப்டின்னா, ஒரு இடத்துல அடிபட்டுருக்கு, இல்ல ஒரு இடத்துல பிரச்சனை நடக்குது அப்டின்னா, தலைவர் தானே வந்து பார்க்கணும். ஏன் தலைவர வந்துட்டு நாங்க போய் பார்க்கணும்? பாதிக்கப்பட்ட மக்கள் நாங்க ஏன் போய் பார்க்கணும்? அப்டின்னு சொல்லிட்டு நெறைய பேர் கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. அதுதான் அவங்களுடைய மேஜர் கொஸ்டினாவே இருக்கு. அவர் என்ன பண்றாரு? என்ன பேச வராரு? அடுத்தது என்ன? அப்டின்றத வந்து யோசிக்கிறத விட, அவர் ஏன் இத பண்ணல? அப்டின்ற கேள்வி தான் வந்துட்டு பல இடங்கள்ல இருந்தது. அந்த போலீஸ் ஆஃபீசருமே, எக்ஸ் போலீஸ் ஆஃபீசருமே அதான் சொல்லியிருந்தாரு. அவர் பண்றத கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணுங்க அப்டின்ற மாரி பேசியிருந்தாரு. ஏன்னா, அந்த ஒரு சூழ்நிலையில யாராலுமே அங்க முடியாது. மேபி போயிருந்தாருன்னா, அது தப்பா இருக்குமோ அப்படின்னு யோசிச்சிருக்கலாம்ல. ஏன் நீங்க அந்த மாரி யோசிக்க மாட்றீங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. அண்ட் அதர் தென் தட் அது இல்லாம ஒரு விஷயம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, இப்போ இவரு கரூருக்கு போனா, அந்த பீப்பிள் எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுவாங்க அப்படின்ற ஒரு இதுவுமே பேசியிருந்தாரு. அப்போ மக்கள் என்ன கேட்டாங்க அப்படின்னா, இப்போ மகாபலிபுரம் வர சொல்லியிருக்காருல்ல, அப்போலாம் யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வச்சிருந்தாங்க. எஸ் யூ ஆர் ரைட். யூ கைஸ் ஆர் ரைட். எல்லா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறதுன்றது வந்துட்டு யார் வேணா ஆகலாம். ஆனா, நேத்து அந்த ரூம்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும்ல. அங்க சந்திச்சுட்டு வந்த மக்கள் எல்லாருமே சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் எங்கள பார்த்தோனே அழ ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ரொம்ப அழுதாரு, ரொம்ப கஷ்டப்பட்டாரு. எங்களுக்குமே அது வந்து பார்க்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு பல பேர் சொல்லியிருந்தாங்க. யாரா ஒருத்தவங்க அப்படி சொல்லியிருந்தா கூட, சரி ஓகே சம்வாட் வந்து காசுக்காக இது பண்றாங்க, நடிக்கிறாங்க, இல்ல வந்து டிவிகே உடைய மேனிபுலேஷன்ல அப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா அங்க போயிட்டு அந்த மக்கள் எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்கள பார்த்தோனே அவரு ரொம்ப அழ ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. எங்க கால்ல விழுந்து அழுதாரு அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஒரு பக்கம் இது வந்து டிவிகே கட்சிய பார்க்கும்பொழுது, டிவிகே கட்சி தலைவர பார்க்கும்பொழுது, ஒரு சில பீப்பிள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஓகே. அவர் வந்து ஒரு கட்சி தலைவரா இருக்காரு அப்படின்னும்போது, அவர் கால்லலாம் விழணும்னு அவசியம் கிடையாது. ஆனா மக்களுக்காக என் மேல தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கால்லலாம் விழுந்திருக்காரு. அதையே நம்ம வந்துட்டு ஒருத்தர் பொறுப்பேத்துக்கிறாரு அப்படின்னும்பொழுது, அத வந்து நம்ம தப்பா பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மக்கள் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 1 மாசம் ஆயிடுச்சாம். இவரு இதுக்கப்புறம் வந்து பேசுவாராம், கால்ல விழுவாராம். நாங்க வந்து நம்பணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைட் ஆஃப் பீப்பிள் சொல்றாங்க. வாட் எவர் அது வந்து நடந்த விஷயம். இதுக்காக தான் வந்துட்டு இப்போ சிபிஐ விசாரணை இது பண்ணியிருக்காங்க. யார் தப்பு பண்ணியிருக்கா? யாரால அந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்றது கூடிய சீக்கிரத்தில கண்டுபிடிக்கப்படும். ஸோ, அதனால இத வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாரி தான் அவரு பேசியிருந்தாரு. சோ தட் இது எல்லாமே ஒரு பக்கம் போகுது. ஒன்ஸ் அவர் வந்துட்டு அவர் வீட்ல இருந்து கிளம்புனது, அங்க போனது, அங்க மக்கள சந்திச்சது எல்லாத்துக்குமே நம்ப ஊடகவியலாளர்கள் எல்லாரும் கூடயே போயிட்டு, பின்னாடியே போயிட்டு எல்லா ஃபுட்டேஜஸுமே வெளிய வந்துச்சு. இது இல்லாம அங்க சந்திச்சிருக்கார்ல மக்கள், அங்க மீட் பண்ண பீப்பிள் கிட்ட தனியா போயிட்டு, "உங்ககிட்ட என்ன சொன்னாரு? உங்ககிட்ட என்ன சொன்னாரு?" அப்படின்ற மாரிலாம் கேட்டிருந்தாங்க. அண்ட் அப் டூ டேட் என்னென்ன மெசேஜஸ் வந்துச்சோ, என்னென்ன விஷயங்கள் அவர் பேசினாரோ, அதெல்லாமே சொல்லியிருந்தாரு. அவங்களுடைய படிப்பு செலவு, அவங்களுடைய மருந்து செலவு, அவங்களுடைய மருத்துவமனைக்கான செலவு எல்லாமே நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கான படிப்பு செலவு எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் சொன்னதாவும், அண்ட் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டதாவுமே பேசிட்டு இருந்தாங்க. எஸ் வி கைஸ் நோ அபௌட் ஹிம் ரைட். அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, விஜய் வந்து நான் ஒரு படத்துல நல்ல ஒரு ஹேர் கட்டோட, நல்ல ஒரு இதோட தான் பார்த்துருக்கேன். அவர் இப்படி வந்தது வந்து எனக்கே ஒரு மாரி கஷ்டமா இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான் வந்து ஒரு குழந்தைய இழந்த ஒரு அப்பா தான். என்னுடைய வீட்ல வந்து இவ்ளோ பெரிய இழப்பு நடந்திருக்கு. இருந்தாலும் அவர் கஷ்டப்படும்போது எங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் பீப்பிள் வந்து ஸ்டில் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்துட்டு இன்னைக்கு மார்னிங் அண்ட் நேத்து நைட் அந்த நியூஸ் வெளிய வந்துருச்சுன்னு நெனைக்கிறேன். என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வீட்டுக்குமே வந்துட்டு இழந்தவங்க இழப்பு நேரிட்டவங்க வீட்ல 20 லேக்ஸ் குடுக்குறதா சொல்லியிருந்தாங்கல்ல. அதுல ஒரு பெண்மணி வந்துட்டு எனக்கு இந்த ₹20,00,000 வேண்டாம். நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கவுண்ட்டுக்கே திரும்ப சென்ட் பண்ண விஷயம் வந்துட்டு வெளில வந்திருக்கு. அவங்களே வந்துட்டு மீடியா பார்த்து சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து வேணாம். நாங்க என்ன நெனச்சோம் அப்படின்னா, விஜய் எங்கள வந்து நேர்ல பார்த்து எங்களுக்கு வந்து குடுப்பாருன்னு நெனச்சோம். ஆனா அவர் அப்படி குடுக்கல. எங்களுக்கு எதுக்கு இந்த காசு அப்படின்ற மாரி அவங்க கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் பீப்பிள் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, இது வந்துட்டு
ஆளும் கட்சியோடைய சதி வேலை. அதனால வந்து அவங்க இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. டிஎம்கேயோட வேலை அது அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. எஸ் வி கைஸ் டோன்ட் நோ ரைட். யார் என்ன பண்ணுவா அப்படின்றது தெரியாதுல்ல. ஸோ ஒரு விஷயம் நடக்கும்போதுமே அப்படிதான் சொல்லிட்டு இருக்கோம். இப்போ இந்த கரூர் இன்சிடென்ட் நடக்கும்போதுமே என்ன சொல்லியிருந்தோம், இது வந்து ஆளுங்கட்சியோட சதியா இருக்கும், ஆளுங்கட்சியோட வேலையா இருக்கும், அவங்க தான் ஏதாவது பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அதுக்காக தான் சிபிஐ விசாரணை உள்ள வந்திருக்கு. இப்போ இந்த லேடி பேசிக்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா, அதை வந்து 2 வேல பார்க்குறாங்க. ஒண்ணு வந்துட்டு அவங்களுக்கு அந்த காசு தேவைல்ல. அவங்களுடைய ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க அப்படின்னும்பொழுது, அவங்களுக்கு வந்து அந்த மனவேதனையா இருக்கு. ஒருத்தவங்களுடைய ஆறுதல் மட்டும் தான் தேவைப்படும். எப்படி வந்து அவங்களுக்கு காசு தேவைப்படும். அதெல்லாம் தேவைப்படாது அப்படின்ற மாரி ஒரு சைடுல சொல்லியிருக்காங்க. இன்னொரு சைடுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வந்துட்டு ஆளும் கட்சியோட சதி அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. யாருக்கு தெரியும்? வெளில பேசிக்கிறாங்க. நான் பேசிக்கல. எனக்கும் ஆளும் கட்சிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இவன் டம்மி தான் போல இருக்கு. ஸோ தட் வெளில பேசிக்கிறாங்க. அது வந்துட்டு ஆளும் கட்சியோட சதியா இருக்கலாம். ஏன்னா, இப்படி ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னும்போது, இதுக்கு மேல அதிகபட்ச காசு குடுக்குறதா வந்துட்டு ஆளும் கட்சி சொல்லியிருக்கலாம். இப்படிலாம் பேசு அப்படின்ற மாரி சொல்லியிருக்கலாம். அப்படின்ற மாரி பேசியிருக்காங்க. ஏன் ஓகே. ஏன் அப்படின்னா, இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னும்பொழுது, இத விட நான் உனக்கு அதிகமா காசு குடுக்குறேன். 20 லட்ச ரூபா குடுக்குறாங்க அப்படின்னா, நான் உனக்கு 25 லட்சம், 30 லட்சம் குடுக்குறேன். நீ இந்த மாதிரி பேசு அப்படின்னு சொல்லிட்டு ஆளும் கட்சி சொல்லியிருக்கலாம் அப்படின்ற மாரியும் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா, ஒரு இன்சிடென்ட் நடக்கும் பொழுதே அந்த குழந்தையோடைய அப்பா தூக்கிட்டு வராரு. இதுல வந்துட்டு அவர் வந்து அவங்க அப்பாவே இல்லன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு ஒரு அம்மா வந்து ஸ்ட்ரக்சர்ல தூக்கிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த அம்மா நார்மலா உட்காந்துட்டு வெளில உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. டேய் என்னடா நடக்குது இங்க? டயலாக் வரும்ல. எல்லாம் நம்ப ஆள் தான். ஒளிஞ்சிருக்க லட்சணம் அப்படி. அப்படின்ற மாதிரி சில இன்சிடென்ட்லாம் நடந்துச்சு. ஒன்ஸ் அதெல்லாம் பார்க்கும்பொழுதே பீப்பிள்க்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, சம்வாட் இஸ் ஃபிஷ்ஷி. ஏதோ வந்துட்டு ஒரு மாரி நடக்குது அப்படின்றது தெரிஞ்சுது. தெரிஞ்சதுனால தான் சில பேர் சில விஷயங்கள் பேசினாங்க. சில பேர் சில விஷயங்கள பேசாம அப்படியே ஸ்டாப் பண்ணியிருக்கு. ஸோ வி ஹேவ் டு வெயிட் ஃபார் த அப்கமிங் மொமெண்ட். அடுத்தது என்ன நடக்க போகுது? என்ன நடக்கும்? அப்படின்றது நம்ம யாருக்குமே தெரியாது. அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு கேம்பெயினுமே டிவிகே வந்துட்டு கண்டக்ட் பண்ணல. பட் ஸ்டில் சில பேருக்கு, சில மக்களுக்கு விஜய் அவர்கள நம்புறாங்க. ஓகே ஏதோ ஒரு வகையில வந்துட்டு அவர் தப்பு பண்ணியிருக்க மாட்டாரு. அவர் தப்பு பண்றதுக்கு அதுல ஒண்ணும் கிடையாது. அவர் வந்து கவர்ன்மெண்ட் அப்ரூவல் வந்துட்டு அவரா கேட்டு வலுக்கட்டாயம் பண்ணி வாங்கல. அந்த இடம் தான் வேணும் அப்படின்றதுக்காக. ஸோ மக்கள் வந்து ஒரு வகையில புரிஞ்சுக்கிறாங்க. தப்பு அவர் மேல கிடையாது. நம்ம மேல தான் தப்பு. இந்த கவர்ன்மெண்ட் மேல தப்பு. இந்தந்த விஷயங்கள் இப்படிலாம் நடந்திருக்கு அப்படின்றது ஏதோ ஒரு வகையில தெரிஞ்சுட்டு இருக்கு. ஸோ வி ஹேவ் டு டேக் சம் டைம் டு ரியலைஸ் என்ன நடக்குது அப்படின்றத. நம்ம வந்து எடுத்தோம் கவுத்தோன்னு ஒரு விஷயத்த வந்துட்டு பேசிட்டு போறதுல எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சா, ஓகே இவர் தான்டா காரணம் அப்படின்னு சொல்றதாகட்டும், இல்ல ஒரு விஷயத்த வந்துட்டு அவர் மீட் பண்ணி பேசியிருக்காரு அப்படின்னும்பொழுது, அவருக்கு என்ன தாட் இருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அத விட்டுட்டு, ஆமா இவன் வந்துட்டு சினிமால நடிக்கிற மாரி இங்கேயும் நடிச்சா என்ன அப்படின்றது, சினிமால நடிக்கிறவங்கலாம் ரியல் லைஃப்ல நடிப்பாங்கன்னு கிடையாது. ரியல் லைஃப்ல இருக்கவங்களே வந்துட்டு ரொம்ப நல்ல நடிகர்களா இருக்காங்க. நீ நடிகண்டா நடிகண்டா திரிசா உனக்கு கிடைக்கும்டா. அதெல்லாம் நம்ம யாரும் பார்க்கறதில்ல. இதெல்லாம் பேசுனா சரி ஓகே. அண்டில் திஸ் இஸ் சைனிங் ஆஃப் விஜய் கோமதி தேசிங். இந்த மாரி இன்னொரு காணொளில மீட் பண்ணலாம். பாய்.